திண்டுக்கல்லில் புழுப்பூச்சியுடன் உணவு விற்பனை செய்த கடைகளை சீல் வைப்பதில் முறைகேடு நடந்துள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கடைகளில் உணவு பண்டங்கள் சுகாதாரமற்ற முறையில் விற்கப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்தன. பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் அங்குள்ள அனைத்து கடைகளிலும் சுகாதாரத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். ஆய்வில் சுகாதாரமற்ற முறையில் பூஞ்சைகள் மற்றும் புழுக்களுடன் தின்பண்டங்கள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கடைகளுக்கு சீல் வைக்க சுகாதாரத்துறை மண்டல தலைமை அதிகாரி உத்தரவிட்ட நிலையில் சக அதிகாரிகள் சீல் வைக்க உத்தரவை காற்றில் பறக்கவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக தற்பொழுது மீண்டும் புழுப்பூச்சிகளுடன் தின்பண்டங்கள் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கடையை பூட்டி சீல் வைக்கும்படி கூறியிருந்த ஆடியோ தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. மக்கள் சாப்பிடுறாங்க. நீங்க சாப்பிட்டாலுமே உங்களுக்கும் ஹெல்த் தான் வரும். நீங்களும் ஹியூமன்ஸ் தானே, நீங்களும் மனுஷங்க தானே. இதெல்லாம் நீங்க எதுல செய்வீங்கன்னு என்ன நிச்சயம்? எப்படி அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கு இவ்வளோ? இதுல நீங்க ரசம் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா நீங்க உங்களுக்கு வந்து மத்தே நல்லா போய் நேந்திர வேண்டியதுதான். அதே இந்த மூட்டையில எல்லா மூட்டையிலுமே வந்து பாத்தீங்கன்னா புழு இருக்கு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பொட்டேட்டோஸ் வந்து ஸ்பாயிலா இருக்கு. இதை வச்சுதான் பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இன்ஃபெக்டடா இருக்குது, ஃபங்கஸும் இருக்கு, புழுவும் இருக்கு. இதுல மஞ்சளாவே இல்லை. மசாலாவை இதுல என்ன விழுந்தாலுமே உங்களுக்கு தெரியாது. மூடி மூடியை காட்டுங்க. எங்க இருக்கு மூடி? நல்லா இருந்தா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா போட்டுருவோம். நல்லா தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க நல்லா யூஸ் பண்றத நான் பாக்குறேன்ல. பின்னாடி போய் போட்டோ பிடிங்க. இங்கதான் எல்லாம் வச்சிருக்காங்க. எதையுமே வந்து என்ன செய்யறதுன்னா ரெகுலேட் பண்றது, சொன்னா கேட்கறதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இந்த காலி பொழுது கிடையாது. இங்க இருக்கு, இங்க இருக்கு.